சென்னை டிபிஐ வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி 5வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அவர்களுடன் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கடந்த 14 வருடங்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் தொடர்ந்து 3 நாட்கள் முடிந்து 4வது நாளாக தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு இன்று 5வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை வைத்து தொடர் போராட்டங்களை மேற்கொண்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் தற்பொழுது கண்டன கோஷங்களோடு இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பேச்சுவார்த்தைக்கு இன்னுமே அழைக்கப்படாத நிலையில் அடுத்த கட்டமாக இந்த போராட்டம் எந்த அளவுக்கு தீவிரமடையும் என்பது குறித்து பேசுவதற்காக போராட்டக்காரர்கள் நம்மிடம் இடம் கேட்டு சார், இன்னைக்கு அழைப்பு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு எதுவும் அழைப்பு வந்திருக்க தகவல் வரைக்கும் எந்த தகவலும் வரல சார். அதுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் நேற்று தொடக்கக்கல்வி இயக்குநர்கிட்ட கலந்து பேசுனதா சொல்கிறாங்க. நான் எங்களுக்கு எந்த நம்பிக்கையான ஒரு வார்த்தைகள் இன்னும் வரலை. தகவல் வரும்ன்றதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி இதை விட எழுச்சி போராட்டங்கள் இனி தொடர்ந்து நடக்கும்ன்றதை மட்டும் உறுதியாகவே சொல்கிறோம். ஏன்னா இது 5வது நாளாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையான தகவல்கள் பேசுகிறாங்கன்ற ஒரு தகவல் தான் வருது தவிர எங்களை யாரையும் இன்னும் கூப்பிட்டு பேசலை. இருந்தாலும் வெயிட் பண்ணுறோம். பேசுகிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். அழைத்து பேசினா தான் இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு நாங்கள் வருவோம். இல்லைனா தொடர்ந்து இந்த பொங்கலையும் புறக்கணித்து நாங்கள் இதே இடத்துலேயே போராட்டம் பண்ணுறதுக்கும் தயாராக தான் இருக்கிறோம். ஆண்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணாலுமே பெண்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஆண்களுக்கு விட பெண்களுக்கு அதிகமான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் கண்டிப்பாக. இப்போ இந்த பிரச்சனை இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இந்த போராட்டம் கண்டினியூ பண்ணிட்டு வந்துருக்கீங்க. இப்போ வணக்கம். பெண்கள் இன்னைக்கு எல்லாமே 45 வயசை கடந்தவங்க தான் அதிகமாக இங்கே உட்காந்துருக்கோம். அவங்களுக்கு 45 வயசு கடந்தால் தான் பெண்களுக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் சமாளிச்சுக்கிட்டு மாதந்தோறும் உள்ள பிரச்சனைகளையும் சமாளிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமான மன உளைச்சலில் நாங்கள் உட்காந்துருக்குறோம். மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் தாயுள்ளம் கொண்டு நாங்கள் மகளிரெல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம், ரோட்டில் உட்காந்துருக்கோம். நல்ல விதமாக விடியல் பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல முடிவை இன்று சொன்னார்கள் என்றால் மகிழ்ச்சியோடு நாங்கள் இந்த வீடு திரும்புவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு இதை விட்ட சாகிறத தவிர வேற வழியே இல்லை. அவங்க சொன்னா மட்டும்தான் நாங்கள் 181 வாக்குறுதி நிறைவேற்றினா மட்டும்தான் நாங்கள் இங்கிருந்து போகுவோம். இல்லைன்னா எங்களுக்கு இனி இப்போ வர்றது கருப்பு பொங்கல் தான். இங்கேயே எல்லாரும் உயிரிடவும் நாங்கள் தயாராக இருக்கோம். அந்த ஒரு கோரிக்கை அவங்க நிறைவேற்றினா தான் நாங்கள் இங்கிருந்து போகுவோம். கடந்த 14 வருடங்களாக தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இதுவரைக்குமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் பள்ளி கல்வித்துறை பொறுத்தவரையுமே காலம் தாழ்த்தி வருவதாகவும் உடனடியாக எங்களுடைய பணி நிரந்தரம் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு பணி நிரந்தரத்துக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட வேண்டும் எனவும், இல்லை என்றால் அதிக அடுத்த கட்ட போராட்டமானது இன்னும் தீவிரமாக காணப்படும் என இங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.